இதையாய் உங்களுடைய இறைவார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாக கொடுத்த இந்த தருணத்துக்கு நன்றி தகப்பனே. இந்த வாக்கியம் சில பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, சில பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையோடு தோது கொள்கிறவர் என்றென்றும் இந்த உலக வாழ்விலை உண்மையாக நிலைத்திருக்க அவளை ஆசீர்வதி இந்த காலத்தை நேரத்தை ஆசீர்வதி தூயவர் இயேசு கிறிஸ்துவின் ஆமென். தந்தையாம் கடவுளின் முன்னறிவிப்பின்படி இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியவும் அவரது ரத்தத்தில் தூய்மையாக்கப்படவும் நாம் எல்லாரும் தூய ஆவின் நிறைவுகளாக இங்கே அமர்ந்து கொண்டு அவருடைய வார்த்தைகளை கேட்டுக் கொள்வதாக நாம் இந்த பசுத்தாலைக்கு வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சிலுவை நமக்கு எப்படிப்பட்ட சிலுவை? வெற்றியின் சிலுவை. ஆமென் சொல்லுவோமா? நமக்கு சிலுவை எப்பொழுதுமே வெற்றியின் சின்னம் நமக்கு. ஆனால் இஸ்ரவேல் வாழ்ந்த அந்த ரோமாபுரியில் வாழ்ந்த மக்களுக்கு, அந்த யூதர்களுக்கு ஒரு சாபமான சின்னமாக கருதப்பட்டது. ரோமர்களுக்கு அது மரண தண்டனை கொடுக்க சின்னமாக காணப்பட்டது. ஆனால் நமக்கோ வெற்றியின் சின்னம். அல்லேலூயா. இங்கே நாம் தியானிக்கின்ற அந்த பாடங்கள், முதலாவது நான் மேசியா திருக்காட்சி எப்படிப்பட்டதா இருக்கிறது? துன்ப வாழ்விலும் துயரத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்களுக்கு வாழ்வை கொடுக்கும் கடவுளாக, இரண்டாவதாக உரத்த சத்தமாய் கூப்பிடுகிற கூக்குரலுக்கு செவி கொடுக்கிற விடுதலை கொடுக்கிற ஆண்டவராக, மூன்றாவதாக இந்த சமுதாயத்தை எல்லாரும் இணைத்து சமத்துவத்தை உருவாக்குற தூய ஆவியாளராக செயல்படுவராக ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மேசியா மேசியா என்று எப்படி சொல்லுகிறோம் என்றால், மேசியா என்பது கிறிஸ்து. மேசியா வருகிறார், மேசியா வருகிறார் என்று சொல்வது அது ஒரு வார்த்தை. எப்படிப்பட்ட வார்த்தை என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 25 கொடுக்கப்பட்ட பிரகாரமாக கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்காக அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, நான் உன்னுடனே பேசுகிறவர் நானே என்று சொல்கிற வார்த்தையை நாம் வந்து கவனிப்போம். வாசித்த அந்த உபாகம் பகுதியிலே 18 வாசித்து பாருங்கள். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:41. அவர் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமா? பாருங்க, இதை நாம் விரைவாக எடுத்துக்கொண்டோம் என்று ஆளுநர் நேரங்கள் போட்டாங்க. சுருக்கமாக இதை மேசியா என்பதற்கு அர்த்தம் சொல்லலாம். பழைய ஏற்பாட்டிலே மேசியா என்பது பின்னாடி வருகிறவர்கள் நம்ம ரட்சிக்கப்படுவர் என்று அர்த்தமா. அவர் எப்படிப்பட்டவர் இருக்கிறார் என்றால், ஏசியா 11:1-5 வரை கொடுக்கப்பட்ட வசனங்கள் பிரகாரமாக அதில் 5ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், நீதி அவருக்கு அழைகட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியுமாய் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு முன்பு வசனத்திலே ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையில் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் அங்கிருப்பார் என்று வசனம் நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த மேசியா என்பது எபிரேய பட்ட பெயருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து என்பது கிரேக்கப்பட்ட பெயர் என்று சொல்லப்பட்டது. அவர் கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லப்பட்டது. பிரியமானவர்களே, மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவரின் தூய ரத்தத்தால் நாம் எல்லாருமே இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு அவர் வார்த்தைகளை நாம் கேட்டு அங்கே பாருங்கள்,
கிறிஸ்துவை கண்ட அந்த அந்திரேயா தன் சகோதரனுக்கு கிறிஸ்துவை காண்பிக்கிறதை நாம் என்று சொல்லப்பட்டது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1:40-42 வரைக்கும் வாசித்து பார்த்தோம் என்றால், யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். அந்திரேயா தன் சகோதரனுக்கு கிறிஸ்துவை காண்பிக்கிறார். நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும் கூறுகின்ற மேசியாவை நாங்கள் கண்டோம் என்று சொல்லப்படுகிறது. நீயும் வா, நாங்கள் அவரை காண்பிக்கிறோம் என்று சொல்லும்போது பேதுரு உடனே புறப்பட்டு செல்வதை பார்க்க முடிகிறது. மேசியாவை பேதுருவும் கண்டு கொண்டார். பேதுருவுடைய உள்நோக்கத்தை கடவுள் அறிந்து செயல்படுகிறவராய் காணப்படுகிறார். அவன் நிலைமையை அவர் யோசித்து பார்த்து ஆண்டவராய் காணப்படுகிறார். அவன் தன்னுடைய தன்மைகளை மாற்றி பெயர் மாற்றம் கொடுக்கிற ஆண்டவராக காணப்படுகிறார். அவனை கொண்டு தம் பணிகளை செய்ய அவர் சித்தம் கொள்கிற ஆண்டவராய் செயல்பட்டுக் கொள்கிறாய் காணப்படுகிறார். ஆம் பிரியமானவர்களே, அன்று கற்றுக்கொண்ட நமது ஆண்டவர் இன்று நம்மையும் தெரிந்திருக்கப்பட்டு நம்மையும் இப்படியாக அவருடைய பணிகளை செய்ய நம்மை இங்கே வரவைத்துக் கொண்டு நம்ம இந்த உலகத்திலே, இந்த சமுதாய பார்வையிலே நம்மை அவருடைய பணிகளை செய்ய நம்மை வழிநடத்தாண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாமெல்லாம் இன்னைக்கு வழிநடத்திக் கொண்டிருக்கிறோமா? ஒரு கேள்வியை எழுப்புறேன், சிந்தித்து பாருங்கள். என்னை யார் என்று கேட்கிறார்கள்? நீ ஜீவனுள்ள கிறிஸ்து. இன்றைக்கு கிறிஸ்து யார் என்று வெளியிலே கேட்கும் பொழுது நாம் தைரியமாக ஜீவனுள்ள கிறிஸ்து என்று நாம் சொல்லுவோமா? சிந்தித்து பாருங்கள். அன்றைக்கு பேதுருவானவர் நீ ஜீவனுள்ள கிறிஸ்து என்று ஆணித்தரமாக அழைத்து சொல்லி நாம் பார்த்தோம். வேத வசனங்கள் பொய்யல்ல, உண்மையானது, சத்தியம் உள்ளது. பிரியமானவர்களே, நாம் சிந்தித்து இந்த காலங்களிலே, உபவாச காலங்களிலே நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். 2 வாரங்களிலே நாம் இன்னும் கடவுளுடைய பாதையிலே செம்மையான வழியிலேயும் நடத்த நமக்கு உதவி புரிய வேண்டும் என்று ஆண்டவரோடு நாம் மன்றாடுவோம். பழைய ஏற்பாட்டிலே 2 விதமான மேசியாவை நாம் பார்க்கலாம். ஒன்று அரசியல் மேசியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக பாடுபடும் மேசியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேசியா இஸ்ரேலிலேயே ராஜாவாக வந்து இஸ்ரேலை கொண்டு இஸ்ராயேலில் இருந்தும் கொண்டும் முழு உலகையும் அரசாட்சி செய்வதை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு பிறகு வருகிற மேசியா ஆவிக்குரிய மேசியா. மேசியா பாடுபடும் தாசனாக வந்து சிலுவையில் அறையுண்டு மரித்து உயிர்த்து உலகின் பாவப்படியில் உள்ள மனுக்குலத்தை மீட்டு ஆவிக்குரிய உலகில் நம்மை வழிநடத்திக் கொண்டுகிற நமது ஆண்டவராகிய கடவுள். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, முதலாம் வருகையிலே பாடுபடும் தாசனாக வந்து இந்த உலகை மீட்டுக் கொண்டாண்டவராக இருக்கிறார். 2ஆம் வருகையிலே மேக மீதில் வந்து நமது திருச்சபையை எடுத்துக் கொள்வார் என்பதிலே சந்தேகமில்லை. அல்லேலூயா. எப்படி வருவாரா? மேக மீதில் வந்து அந்த திருச்சபையை எடுத்துக் கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இந்த மேசியாவை வரவேற்க நாம் இன்றைக்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருந்து கொண்டிருக்கிறோம்? நாம் இன்னும் இருதயங்களை சுத்திகரித்து அவருடைய நாட்களில் நமக்காக ஏன் அவர் உயிர் கொடுத்தார், நம் ஜீவனை கொடுத்தார் என்று சிந்திக்க இந்த காலங்கள் நமக்கு மறுபடியுமாக நம்மை புதுப்பித்துக் கொள்கிற காலமாக நமக்கு கடந்த 4-5 வாரங்களில் 4 வாரங்கள் நாம் நடந்திருக்கிறோம். நம்முடைய மறு ஆய்வு, மறு சுழற்சி, நம்முடைய இதயத்தை சுத்திகரிப்பு எவ்வாறு இருக்கிறது? இன்னும் 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 நம் மனங்களை, இருதயங்களை அவருக்கு முன்பாக பிரியமானவர்களே, இந்த 3 தலைப்பின் கீழாக நாம்
நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது தலைப்பு, துன்பத்திலும் துயரத்திலும் வாழ்விழந்து கிடக்கிற அந்த மக்களுக்கு வாழ்வை கொடுக்கிற ஆண்டவராய் காணப்படுகிறார். அவருக்கு கீழ்ப்படிதல் முதலாவது இருக்க வேண்டும். கடவுளுக்கு கீழ்ப்படிதல் என்பது முதன்மையாக செயல்பட வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், மனிதனுக்கு கீழ்ப்படுவதை விட கடவுளுக்கு முதலில் கீழ்ப்படிதல், நாம் செலுத்துகிற பலிகளை விட முதலில் கீழ்ப்படிதலே முக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 15:22 சொல்கிற பிரகாரமாக வாசிக்க வேண்டாம். கீழ்ப்படிதலின் முக்கியத்தை அறிந்து சாமுவேல் கூறுகிறார். 1 சாமுவேல் 3:10 சொல்கிற பிரகாரமாக சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்கிற அந்த வசனம் எப்படி சொல்லப்பட்டிருப்பார்கள். இன்றைக்கு நாம் கீழ்ப்படிதல் என்பது குறைவாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆதி மனிதன் உருவான காலத்திலே அங்கே கீழ்ப்படிதல் காணாமல் போயிருக்கிறது. அன்றைக்கு அந்த கீழ்ப்படிதல் இருந்தால் நாம் எல்லாம் அந்த கீழ்ப்படிதலோடு வாழ்ந்திருப்போம். ஆதி மனிதனுடைய காலத்திலேயே அந்த கீழ்ப்படிதல் இல்லாமல் சபிக்கப்பட்டதாக கூட தம் தந்தையாருக்கு கீழ்ப்படுத்த மகனாகவே காணப்படுகின்றவராய் காணப்படுகிறார். அவருடைய சீடர்களை நாம் கிறிஸ்துவின் முன்மாதிரியாகவும் அவருடைய கட்டளைகளையும் பின்பற்றுகிறோம் என்றால் நாம் எவ்வாறு காணப்பட வேண்டும்? ஆம் பிரியமானவர்களே, கீழ்ப்படுதலை குறித்து நம் உள்நோக்கம் எப்போதுமே ஒரு உள்நோக்கம் கொண்ட அன்புதான் என்று வெளிப்பட்ட நாம் சொல்ல வேண்டும். யோவானின் சுவிசேஷம் 14:15 சொல்லப்பட்ட பிரகாரமாக, ரோமர் 13:5 சொல்லப்பட்ட பிரகாரமாக மனசாட்சியின் நிமித்தம் கீழ்ப்படிய வேண்டும். நீ என்னை நேசித்தால் என் கட்டளை கைக்கொள்வாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13 சொல்கிற பிரகாரமாக நம்முடைய தீமையான எண்ணங்களை மேற்கொள்ளாமல் இருந்தாலே நம்பிக்கையிலே அந்த கீழ்ப்படுத்தல் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீமையான எண்ணங்களை நாம் மேற்கொண்டால் நம்மிடத்தில் அன்பு என்றுமே இருக்காது. நம்மிடத்தில் எதிர்மறை எண்ணங்கள் உருவாக காரணமாகி சென்ற வெள்ளிக்கிழமையிலே நாம் சிந்தித்த தலைப்பு என்ன உங்களுக்கு தெரியுமா? யாராவது ஞாபகம் இருக்கா? வன்முறையும் அமைதியையும் விரும்பின ஆண்டவர். இன்றைக்கு அதுக்கு முன்பு சென்ற வாரங்களிலே அந்த இன்றைய உபவாச வெள்ளிக்கிழமை நாட்களே நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிற அந்த குறிப்புகள் 6 வெள்ளிக்கிழமைகளுடைய அந்த குறிப்புகள் 6 தலைப்பிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் மனித குழுவுக்கு மீட்பை கொடுக்கிறதாக காணப்படுகிறது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், முன்னதாகவே கேள்விப்பட்டிருப்பீர்கள், இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று. இன்னொருக்கு உரைக்கப்பட்டது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று. ஆனால் இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமைகளை மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நாம் இன்னும் என்ன பண்ணிருக்கிறோம்? ஒரு கணத்துல அடிச்சுட்டு போனா அவனுக்கு நம்ம என்ன பண்றோம்? 20 அடி அவனுக்கு கொடுக்கிறோம். கொடுத்தோம்னா இல்லைங்களா? 20 அடியும் கொடுத்து நம்ம வாயில வராத வார்த்தைகள்லாம் என்ன பண்றாங்க? நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அதை நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம். அவனுக்கு வஸ்திரம் இல்லையா அவனுக்கு வஸ்திரத்தை கொடு, உணவு இல்லையா உணவை கொடு, பசியாளர்களுக்கு உணவு கொடுன்னு சொல்றாரு, ஆடையாளருக்கு ஆடை கொடுன்னு சொல்றாரு, அவரை கீழே வந்தவர்களுக்கு அவன் தூக்கி விடுன்னு சொல்றாரு. நாம் அப்படி நடந்து கொண்டிருக்கிறோமா? நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், நாம் தீமையான எண்ணங்களை மேற்கொண்டவர்களாக காணப்படாது. எதிர்மறை எண்ணங்கள் நம்மளே வளரக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நேர்மையான எண்ணங்களை நாம் தவிர்த்து விடுகிறோம். எதிர்மறை எண்ணங்கள் நமக்குள்ளே வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. எங்குமே சமுதாயத்திலே, திருச்சபைகளிலே, நம்ம உறவுகளிலே, குடும்பங்களிலே, நண்பர்களிடத்திலே, பிள்ளைகளிடத்திலே நமக்கு எதிர்மறைகள் எண்ணங்கள் நம்மை தூண்டி விட்டுக் கொண்டிருக்கின்றன. காரணம் இன்றைக்கு சரியான அறிவு வளர்ச்சி பெருக்கெடுத்து வருகிறது. இன்றைக்கு
விஞ்ஞான வளர்ச்சி என்பது இன்றைக்கு 100 பேர் செய்ய வேண்டிய ஒரு வேலையை ஒரு கம்ப்யூட்டர் செய்து விடுகிறது. எங்கே மனிதனுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. ஒரு கம்ப்யூட்டர் செய்து 100 பேர் வேலை செய்ய இன்னும் வர காலங்கள் நமக்கு கடினமாக இருக்கிறது. பெரியவர்கள் நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒளிபரப்பு செய்யப்படுகிறது, அதனால சில காரியங்கள் தவிர்க்கப்படுகிறது. நான் பேசுவது அதை மனதில் வைத்து அந்த ஒளிபரப்பை அதை தவிர்த்து கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு ஒளிபரப்பு காணப்படுகிறார். பிரியமானவர்களே, மனிதன் பின்பற்ற வேண்டிய நன்மைகளை குறித்து சில வார்த்தைகள் சொல்லி நான் விரைவாக கடந்து செல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 37:27 சொல்லப்பட்ட பிரகாரமாக தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்றெல்லாம் என்னென்றைக்கும் நீ நினைத்திருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகில் வாழும் போது நமது செயல்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதுதான். தீமையின் காரியங்களை விட்டு விலகி இருக்கிறோடு இந்த அளவுக்கு நன்மையான காரியங்களை அதிகமாக செய்ய வேண்டும். அது எவ்வாறு என்று சொல்லப்படுகிறது. சமூகத்தில் வாழ்கிறவர்களுக்கு, ஒடுக்கப்படுபவர்களுக்கு, சிறைப்பட்டவர்களுக்கு, வியாதியின் பிடியில் உள்ளவர்களுக்கு, இன்னும் ஆடையின்றி உணவு இன்றி தவிர்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை நாம் வாழ வைப்பது கடவுளுக்கு பிரியமான செயல். நன்மைகளை நாம் காணும் போது கடவுள் நம்மை உண்மையாக நம்மிடத்திலே வருவார்கள். நிச்சயம் எத்தனை சோதனைகள் வந்த போதிலும் உண்மையில் இருந்து மோசே தவறவில்லை என்று சொல்லப்படுகிறது. யோபுவின் வாழ்க்கையில கூட அவனுக்கு பல சோதனைகள் வந்த போதிலும் கூட அவன் அந்த உண்மையில் இருந்து மாறவில்லை. என் ஆண்டவர் உறுதியாய் பற்றிக் கொண்டான். மனிதன் தன் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டியவை மிக முக்கியமான நற்குணம் உண்மை பேசுதல், சொல்லிலும் செயலிலும் உண்மையாக நடந்து கொள்ளும் விதமாக நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு உண்மை இல்லை. சென்ற வாரங்களிலே பொய்யானையை பற்றி நாம் பேசினோம். உண்மை பொய்யானை. இன்றைக்கு எதை கேட்டாலும் பொய் சாட்சிகள் தான். மகள் அருமையாக பேசியிருந்தார்கள். இன்றைக்கு எதை கேட்டாலும் சமுதாயத்தையும் கேளுங்க, முதல்ல கிறிஸ்துவ தான் போய் அதிகமா இருக்குது. கிறிஸ்துவ தான் போய் அதிகமா இருக்குது. நாம் அதெல்லாம் விட்டு அகற்ற வேண்டும். உபாகம் 34:12 சொல்வதற்கு பிரகாரமாக மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் எழுப்பினதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசி வாழ்வதற்கு வாழ்வையும், சிறைப்பட்டவருக்கு விடுதலை அளிக்கவும் அவர் திட்டமிட்டு செயல்படுத்துகிற ஆண்டவராய் காணப்படுகிறார். மோசேயை தெரிந்து கொண்ட ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்மை இப்படிப்பட்ட செயல்களை சமுதாயத்திலே சீரழிந்து, வாழ்விழந்து, வலுவிழந்து, ஓரம் கட்டப்பட்டு, ஒதுக்கப்பட்டப்பட்டு, வியாதியிலே கஷ்டப்படுகிற பிள்ளைகளை நாம் நன்மை செய்கிற பிள்ளைகளாக மாற கடவுள் நம்மை அழைக்கிறார். கிறிஸ்துவுக்கு ஒரு லக்கை இருக்கிறது. அந்த லக்கை ஓட நாம் அடைய வேண்டும். ஏனோதானமாக அல்ல. கிறிஸ்துவம் என்பது ஒரு லக்கை, ஒரு குறிக்கோளை அடைய நம்மை கடவுள் வகைக்கானதாக காணப்படுகிறார். ஆம் பிரியமானவர்களே, மனிதம் செயல்பட இறைவனுடைய சமூகம் என்னட்டுக்குமே தேவை. ஆனாலும் அந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இந்த சமுதாயத்திலே பல நன்மைகளை நம் வாழ்வில் செய்வதே தலை சிறந்த நோக்கமாய் இருக்கிறது. சந்தேகமில்லை. பிரியமானவர்களே, உபாகம் 6:1 சொல்லுகிற பிரகாரமாக, ஏசாயா 55:2 சொல்லுகிற பிரகாரமாக, உங்கள் ஆத்மா மகிழ்ச்சியில் இருக்கும்படிக்கு கடவுளின் வார்த்தைக்கு நீங்கள் கவனமாய் செவி கொடுத்து நலமானதை காத்துக் கொள்ளுங்கள் சொல்லப்படுகிறது. ஏசாயா 55:3 உபாகம் 6:2 சொல்லுகிற பிரகாரமாக, உங்கள் ஆத்மா பிழைக்கும்படிக்கு பாருங்கள், கடவுளின் வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏசாயா 55:3 நீயும் உன் சந்ததியும் நன்றாக இருக்கும்படிக்கு கர்த்தருடைய கற்பனையை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையே
கடவுள் நம்மை நன்மையினால் திருப்தியாக்கி நம்மை ரட்சித்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆம் பிரியமானவர்களே, இந்த பூலோக வாழ்விலே நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை, எதையும் கொண்டு போவதும் இல்லை. ஒன்றுமே இல்லை. மண்ணிலே பிறந்தோம், திரும்பி மண்ணுக்கே போகிறோம். நாம் இந்த சமுதாயத்திலே நன்மையான காரியங்களை செய்ய கடவுள் நம்மை அழைக்கிறார் காணப்படுகிறார். நம் சமுதாயத்திலே நலிவடைந்தவர்களுக்கு, ஓரம் கட்டப்பட்ட மக்களுக்கு, கேட்பாருக்கு கிடைக்கிற மக்களுக்கு இப்படிப்பட்ட நன்மைகளை செய்ய நாம் செய்யும் போது கர்த்தர் நம்மில் எப்போதுமே பிரியமுள்ள ஆண்டவராய் இருக்கிறார், நம்மை வாழ வைக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அந்த ஏற்காட்டிலே அடிமையாய் இருந்த அந்த இஸ்ரவேல் மக்களை மோசேயின் மூலமாக வாழ்விழந்து வலுவிழந்து துயரப்பட்டிருந்த அந்த மக்களை வாழ வைக்கும் கடவுளாக அவர்களை காணாமல் கொண்டு வருவதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. இரண்டாவதாக நன்மைகளை பற்றி நாம் பேசினோம், தீமைகளை பற்றி நாம் பேச இருக்கிறோம். ஆதியாகமம் 2:17 குறிப்பிட்ட பிரகாரமாக நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தில் கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அங்கே பாருங்க, அந்த கனியை புசிக்க கூடாது என்று சொல்லப்பட்ட அந்த வசனம் அங்கே கீழ்ப்படுதலை இல்லாமல் காரணத்தினாலே அங்கே அந்த தீமையை அவள் காண்பதை காணப்படுகிறது. சங்கீதம் 34:14 சொல்லப்பட்ட பிரகாரமாக தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொண்டு சொல்லப்பட்டது. நீதிமொழிகள் 11:27 நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெறுகிறான், தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையிலே வரும் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, நாம் தீமையான எண்ணங்களை விட்டு நன்மையானது செய்யும் போது கடவுள் நம்மில் என்னென்றுமே பிரியமுள்ள தேவனாக இருக்கிறார். நன்மையான காரியங்களை செய்யும் போது அங்கே ஒரு வசனம் குறிப்பிட்டப்படுகிறது. 1 சாமுவேல் 4:6-10 தீமையான காரியங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாக நாம் தீமையான காரியங்களை தவிர்க்கும்படியாகவும் அதுவும் கடவுளுக்கு அருவருப்பான காரியங்களை கற்றுக்கொள்ளாதே என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், அங்கே ஏலியானவர் கடவுளுக்கு உகந்த குடும்பமாக வாழ்ந்து வந்த அந்த ஏழை குடும்பத்தார் அவருடைய பிள்ளைகள் எப்படி மாறி போனார்கள்? அருவருக்கத்தக்க காரியங்களை செய்யத்தக்கதாக மாறி போனார்கள் சொல்லப்படுகிறது. 1 சாமுவேல் 4:6-10 வாசித்து பாருங்கள், அது வாசிக்க வேண்டாம். சாதாரணியாகிய ஏலியன் குமாரர்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களை ஈடுபட்ட காரணத்தினால் கிறிஸ்து கையிலே பயந்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாமும் ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாக, சமுதாயத்தை நம்மை போற்றும் பிள்ளைகளாக நம்ம வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். பாருங்கள், நீ சாகாதபடிக்கு சபமான காரியங்களை செய்யக்கூடாது. இன்றைக்கு இன்னும் கூட நாம் கிறிஸ்துவத்திலே ஒரு கால் வைத்திருக்கிறோம், மட்டத்திலே ஒரு கால் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் என்பது ரொம்ப சந்தேகமாக இருக்கிறோம். இன்றைக்கு சமுதாயத்துக்கு போனால் நாம் மாறி விடுகிறோம், ஆலயத்துக்கு கொண்டால் அங்கே ஒரு மாறுபாடு நம்ம இடத்துல காணப்படுகிறது. இன்னைக்கு அப்படித்தான் சாபமான காரியங்களை செய்யக்கூடாது. மனிதம் தேவை தேடுகிற உணர்வுகளாக காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த உலகத்தின் பாவத்துக்கும் சிற்றின்பத்துக்கும் தங்கள் வாழ்க்கை முறையை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பொருளாசை, பண ஆசை, மண் ஆசை இந்த உலக வாழ்விலே பெரியெடுத்து ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஒரு சொன்ன பிரகாரமாக நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை, எதையும் கொண்டு போவதும் இல்லை. பிரியமானவர்களே, இன்று மனிதன் பணத்திற்கும் பொருட்களுக்கும் அடிமையாக விழுந்திருக்கிறான். இன்னும் சிலர் போதைக்கும் விளையாட்டுகளுக்கும் அடிமையாக மாறிக்கொண்டு தன்னை உண்டாக்கின தேவனை மறந்துவிட்டு தங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. சமீபத்தில் கூட ஒரு செய்தியை நான் படித்தேன். 200 ரூபாய்க்கு அவர் தன் உயிரை மாய்த்துக் கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. 2 நாட்களுக்கு முன்பு இந்திய பகுதியிலே ரயில்வே ஸ்டேஷனிலே ஒரு கடையை உடைத்து
அந்த கல்லாவிலே 200 பணம் இருந்தது, 200 ரூபாய். அதை எடுத்து அவன் தப்பித்துக் கொள்ளும் போது அங்கே அவனுடைய அந்த கதவிலே கண்ணாடி தூள்கள் அவன் உடலிலே குத்தி ரத்தம் பாய்ந்து வழிந்தோடி அவன் மாண்டு போனான். இன்றைக்கு பண ஆசை பாருங்கள். இன்றைக்கு தீமையான காரியங்கள் செய்கிறோம், தவமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம், துன்மார்க்கமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் மனிதன் மேல் அச்சம் கொண்டிருக்கிறோம். கடவுள் மேல் அச்சம் கொள்ளவில்லை, மனிதனுக்கு மனிதன் அச்சம் கொடுக்கிற சூழ்நிலை என்றால் இன்றைக்கு கிறிஸ்துவன் கூட பல இடங்களிலே சுவிசேஷங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த சுவிசேஷங்களை கேட்பதற்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம், நல்லதுதான். ஆனால் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? பெரிய சுவிசேஷகர் அங்கே சொன்னால் நமக்கு நல்லது நடக்கும் என்று நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாம் எல்லாரும். ஆனால் நீங்கள் ஆலயத்திலே வந்து முழங்கால் படையிட்டு இந்த சிலுவையை நோக்கி நீங்கள் முழக்கமிட்டால் உங்களுக்கு தேவாதி தேவன் இறங்கும்படி உண்மை நோக்கி வந்து என் சகோதரியே என் சகோதரனே என்று உனக்கு தன்னுடைய தூய காற்றை சந்தேகமானவர்களே. நாம் நன்மையான காரியங்களை செய்ய கடவுள் நம்மை அழைக்கிறார். தீமையான காரியங்களை விட்டு நன்மையானதை செய்ய நம்ம கொடுக்கும்போது நமக்கு வாழ்வை கொடுக்கிறான் வாய் காணப்படுகிறார். விரைவாக விடுதலைக்கான திருக்காட்சி பாருங்க. ஒத்த சத்தாய் கூக்குரலுக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவராய் காணப்படுகிறார். 1 யோவான் 5:4 சொல்லப்பட்ட பிரகாரமாக தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்க ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அங்கே மோசேயுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது. தேவனுடைய ஜனங்களை அடிமை தரத்திலிருந்து வழிநடத்தி செல்வதற்கு கர்த்தருடைய அழைப்பை பெற்று சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணமானாய் இருந்தால் சொல்லப்படுகிறது. கடவுள் மீது எவ்வளவு பற்றுறுதி கொண்டிருப்பார் பாருங்கள். அவ்வளவு பெரிய ஜனங்களை வழிநடத்த அந்த மனிதன், சாதாரண ஒரு மனிதன், கடவுள் அழைக்கும் போது அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு உண்மையுள்ளவனாக காணப்பட்டார். நம்மையும் உண்மையுள்ளவனாக அவருக்கு கீழ்ப்படிதலை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், அவன் அந்த மோசையானவன் கடவுள் மேல அவ்வளவு ஒரு பற்றுறுதி, அவ்வளவு ஒரு விசுவாசம், அவ்வளவு ஒரு நம்பிக்கை. இன்றைக்கு அந்த நம்பிக்கை நம்மிலே வளர நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய விசுவாச தகப்பன் என்று சொல்லுகிறோம். அந்த விசுவாசத்தை அவர் எப்படி காத்துக்கொண்டார் பார்க்க அழைக்கப்படுகிறோம். பிரியமாகவே ஆபிரகாம் பலவீனமாக இருந்த காலத்திலும் அவனுக்கு ஒரு குழந்தை பிறப்பை கொடுத்து ஆண்டவராக அவன் விசுவாசத்தை நிச்சயமாக அந்த குழந்தையை பார்த்து பெற்றுக் கொண்டான். ரோமர் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கடவுள் மீது உள்ள விசுவாசமே மனுக்குல விடுதலைக்கு புதிய திருக்காட்சி என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், எபிரேயர் 11:6-7 எபிரேயர் 11:6-7 தம்மை தேடியவர்களுக்கு பலன் கொடுக்கிற ஆண்டவராய் காணப்படுகிறார். விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திர ஆளி ஆவான் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், நோவாவின் வாழ்க்கையிலேயே அவன் பெரிய விசுவாசத்தை கொண்டிருந்த பிரகாரமாக அந்த வேலையை உருவாக்க கடவுள் அங்கே அவனுக்கு ஒரு பெரிய ஒரு கட்டளையை கொடுக்கிறார். நமக்கும் இன்னைக்கு அப்படி கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாம் அதை செயல்படுத்துவதே கிடையாது. நோவா விசுவாசித்தான், ஆபிரகாம் விசுவாசித்தான், மோசே விசுவாசித்தான். இன்றைக்கு நம்மையும் அப்படிப்பட்ட விசுவாசிகளாக ஆக்க கடவுள் சித்தமுறை காணப்படுகிறார். இதுல என்ன அப்படின்னா, ஒத்த சத்தமாய் குரலுக்கு சொல்லிக் ஆண்டவர் பாதுகாப்பட்ட சூழலில் இருக்கிற மக்களுக்கு எவ்வாறு பலன் கொடுக்கிற ஆண்டவராய் காணப்படுகிறார். பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:7 சொல்லப்பட்ட பிரகாரமாக ஒரு 100க்கு அதிபதி இருக்கிறவன் தன் வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையிலே பாடுபட்டுக் கொண்டிருக்கும் போது தன்னுடைய வேலைக்காரனை இயேசு குணமாக்க வேண்டும் என்று விரும்புகிறான். பாருங்கள், அங்கே ஒரு அதிபதி
ஒரு நூற்றுக்கு அதிபதியானவன். அவன் எப்படிப்பட்டவன்? மேல் மட்டத்தில் இருந்து செயல்படக்கூடியவன். கீழ்மட்டத்தில் இருக்கிற அந்த வேலைக்காரனுக்கு அவன் ஒரு உதவி செய்கிற ஆண்டவனாய் காணப்படுகிறான். அவனுடைய பதவி மேல்மட்டமான பதவி. வேலைக்காரன் எப்படிப்பட்டவன் இருக்கிறான்? கீழ்மட்டத்தில் இருக்கிறான். சூழ்நிலை அந்த பெண்மணிக்கு பல ஆஸ்திகள் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. பணக்கார பெண்மணியாக இருந்திருக்கலாம். தன் ஆஸ்திகளெல்லாம் விற்று அவ்வளவு செலவு செய்தாலும் கூட அங்கே கைவிடப்பட்ட பாதுகாப்பற்ற சூழல் அந்த பெண்மணிக்கு நடந்தது. எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள். உறவினர் கைவிட்டு விட்டார்கள். நம்மை சூழ்ந்தவர்கள் பெற்றவர் கைவிட்டு விட்டார்கள். நான் என்ன செய்ய போகிறேன் என்று கவலை கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற வேலையிலே இயேசு கிறிஸ்துவானவரை பற்றி கேள்விப்பட்டவுடனே தன்னுடைய பற்றுறுதியாக வெளிப்பட்டு காண்கிறார். நான் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும் என்ற அந்த பற்றுறுதி எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது என்று பாருங்கள். அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலும் சுகமடைகிற நம்பிக்கை பெரிதான நம்பிக்கை. என்னுடைய திரை மக்களே, நம்மில் அந்த நம்பிக்கை என்று காணப்படுகிறதா? எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலை. சமுதாயத்தில் ஓரம் கட்டப்பட்டிருப்பார்கள். பணம் இருந்தும் அவள் வசதிகள் இருந்தும் என்ன ஆண்டவரை அறிந்து கொண்டது இருக்குவாங்க. அவர் மேல பற்றுறுதி கொண்டவளாக அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். என்ன ஆயிற்று? அந்த பெரும்பாலும் ஸ்திரீனுடைய விதிரம் என்று போயிற்று என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய விசுவாசம், நம்முடைய பற்றுறுதி எப்படிப்பட்டதா இருக்கிறது? பிரியமானவர்களே, மூன்றாவது தலைப்பாக ஜெப ஆலயத்துடைய தலைவன் யவீர் எனப்பட்ட அந்த ஆலய தலைவன் தன்னுடைய குடும்பத்தினருக்கு ஒரு மகனுக்கு ஏற்பட்ட அந்த வியாதி நிமித்தமாக அங்கே ஆண்டவரை நோக்கி ஓடி வருகிறான். நீ உமது கைகளை வைத்தால் போதும். அவனுடைய பற்றுறுதி இப்படிப்பட்டதா இருக்கிறது. நாம் இதெல்லாம் உதாரணத்துக்காக எடுத்து காட்டுகிறேன். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம், நம்முடைய பற்றுறுதி எப்படிதான் இருக்கிறது பாருங்கள். பாதுகாப்பட்ட சூழலிலே, தங்களை உலகத்தால் ஒதுக்கப்பட்ட சூழலிலே இருந்த அந்த நேரத்திலே விடுதலையில் ஆண்டவர் நமக்கு விடுதலையை கொடுத்து இன்றைக்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. விடுதலையை கொடுக்கிறோம் ஆண்டவர். அங்கே வாழ்வை கொடுத்தார். துன்பத்திலும் துயரத்திலும் அடிமைகளாக இருந்த அந்த மக்களை வாழ வைத்துக் கொண்டிருந்த வாழ வைக்கும் கடவுளாக திருக்காட்சி கொடுத்த ஆண்டவர் இங்கே விடுதலையின் மூலமாக திருக்காட்சியை கொடுக்கிறார். பாதுகாப்பான சூழல், பாதுகாப்பட்ட சூழலில் அங்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகள், விடுதலையின் வார்த்தைகள், பாதுகாப்பான சூழல் என்று சொல்லப்பட்ட ஒரு தலைப்பட்டிருக்கிறார். எப்படின்னா, இயேசு கிறிஸ்து தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத் பகுதியிலே தன் குடும்பத்தோடு உறவாடி உட்கார்ந்திருக்க பொழுது அவளுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. இவன் மரியாளுடைய குமாரன், இவன் ஒரு தச்சன், இவனுக்கு எப்படி ஞானம் வந்தது என்று சொந்தக்காரர்களாலே வெறுக்கப்பட்ட ஆண்டவர் என்று சொல்லப்படுகிறது. அதான் பாதுகாப்பான சூழல். பாதுகாப்பான சூழலில் இருந்தவர்களை அங்கே சுட்டி காட்ட வேண்டும் என்றால், பாதுகாப்பான சூழல் இருந்தவர்களை அவர் சந்தேகப்படுகிற ஒரு சூழ்நிலை. அங்கே பாதுகாப்பட்ட சூழ்நிலையில் தன்னுடைய விடுதலையை வாங்கி கொண்டார்கள். இங்கே பாதுகாப்புகள் இருந்தும் அந்த சூழ்நிலையை அவர்கள் பெற்றுக்கொள்ள விரும்பாத அந்த குடும்பத்தை இங்கே ஆச்சரியப்படத்தக்கதாக காண்கிறார் ஆண்டவர். இன்றைக்கு நாமும் அப்படிதான். நாம் இன்றைக்கு கிறிஸ்துவத்தை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய பாதுகாப்பு இன்றைக்கு தைரியமாக இருக்கிறதா? சொந்தக்காரர்களாலே ஒதுக்கப்பட்ட ஆண்டவர் இங்கே பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலே நம்முடைய விடுதலையை பெற்றுக்கொண்ட அந்த ஜெப தலைவன், அந்த விடுதலையை பாடுபட்ட பெரும்பாலான ஸ்திரீ எல்லாம் நோக்கி பார்க்கும்போது அந்த விடுதலை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் பார்க்க ஆயத்தப்பட வேண்டும். நாம் இன்னும் கடவுளோடு ஒன்றி உருவாடுகிற பிள்ளைகளாக வாழ நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். பிரியமானவர்களை நான் விரிவாக முடிக்கிறேன். இந்த சூழ்நிலையிலே
இந்த பாதுகாப்பான சூழ்நிலையால் ஒதுக்கப்பட்ட ஆண்டவர் அந்த வாசித்த அந்த பகுதியிலே பற்றியு மேயு எனப்பட்ட அந்த குருடன் கோப்த சத்தமாய் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்ற அந்த வார்த்தையை பாருங்கள். அங்கே அவன் சமுதாயத்திலே ஓரம் கட்டப்பட்டு மூலையிலே அங்கு கிடந்து தாவீதின் குமாரன் நடந்து செல்கிற வழியிலே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று தன்னுடைய ஒத்த சட்டத்தின் பிரகாரமாக அவர்கள் விடுதலை பெற்றுக் கொள்ள பாதுகாப்பான சூழ்நிலை நாம் கண்டிமே திருத்தி பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த காலகட்டங்களிலே நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய பட்டுறுதியிலே, விசுவாச நம்பிக்கையிலே உண்மையுள்ளவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பார்த்து அழைக்கப்படுகிறேன். மூன்றாவதாக நான் முடித்துவிடுகிறேன். தூய ஆவியாராகிய கடவுள் தரும் ஆற்றல் பாருங்கள். சமத்துவத்திற்கான திருக்காட்சி. படைப்பிற்கு காரணமாக இருக்கிற நமது தந்தையான கடவுள், மீட்பராகிய குமாரனாம் கடவுள் மனிதத்துடன் கூட்டுருவாக்கும் செய்யும் தூய ஆவியாளர் சொல்லப்படுகிறது. ஒருங்கிணைப்பின் மூலமாக இன்றைக்கு யூதன் என்றும் இல்லை, வேட்கனும் இல்லை, அடிமை என்றும் சுயாதனம் இல்லை என்று சொல்லப்படுகிற பிரகாரமாக சவுலை பற்றி ஒரே வார்த்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். சவுலானவன் கிறிஸ்தவரை துன்பப்படுத்திய நிமித்தமாக, கிறிஸ்தவர் என்றாலே அவன் அழிப்பான், கத்தி எட்டு மிரட்டுவான் போல அப்படி வாழ்ந்திருந்த அந்த சவுலானவனை பவுலாக ஆக்கி தன்னுடைய திருக்காட்சியை அவனுக்கு காண்பித்து இந்த உலக வாழ்விலே அவனை இணைத்துக் கொண்டதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, மூன்று கடவுளாகிய நமது ஆண்டவர் ஒருங்கிணைப்பின் மூலமாக சமத்துவத்தை உருவாக்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தந்தையின் கடவுள் வானிடத்தை மீட்பதற்கு நம் சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பியதை நாம் பார்க்க முடிகிறது. மனிதனுக்கு வாழ்வு தரும் புது காட்சியாக உபாகம் 18-17 வாசித்த பிரகாரமாக சொல்லப்பட்ட வசனத்தின் நிமித்தமாக ஒரு தீர்க்கதரிசியை இந்த உலக வாழ்வை நான் ஏற்படுத்தி என்று சொல்கிற ஆண்டவர் பாருங்கள். குமாரனாம் கடவுள் மாநிலத்தை மீட்டவே தம்மை முற்றிலும் அர்ப்பணித்தார் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, நாமும் சமுதாய வாழ்விலே இப்படிப்பட்ட நன்மைகளை செய்ய முடியாது கீழ்ப்படியை கற்றுக்கொண்டு நமது வாழ்க்கையிலே இன்னும் நாம் கிறிஸ்துவுக்கு முன்மாதிரியாக நாம் வளர்ந்து வந்து இந்த சமுதாயத்திலே வாழ்வியர்களுக்கும் ஓரம் கட்டப்பட்டவர்களுக்கும் இப்படி ஆடையின்றி உணவின்றி தவிர்க்கிற மக்களுக்கும் நாம் நன்மை செய்கிற ஆண்டவராய் நன்மை செய்கிற பிள்ளைகளாய் நம்மை அர்ப்பணித்துக் கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்வு கடவுளுக்கு உகந்த வாழ்வாக நிர்வாச நாட்களிலே நம்மை அர்ப்பணித்து வாழ்வது சந்தேகம் கத்தத்தாமே இந்த வசனம் ஆசித்து தருவாராக. ஆமென். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையில் கூட நீர் வாழ்வு கொடுக்கிற ஆண்டவராக, விடுதலை கொடுக்கிற ஆண்டவராக, சமத்துவத்தை நினைக்கிற ஆண்டவராக நீர் எங்களிலே இருந்து வாசம் செய்து கொண்டிருக்கிற தகப்பனே, நாங்கள் இன்னும் உண்மை பற்றி அறியவும் உண்மை பற்றி தியானிக்கவும் இந்த காலகட்டங்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொடுத்தார்கள் தகப்பனே. உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர், இரக்கம் உள்ளவர், சமாதானத்தின் தேவன் தகப்பனே. நாங்கள் உண்மை பற்றி அண்டிக் கொண்டுள்ள காலங்களை நீர் இன்னும் மேன்மையாக வைத்திருக்கும்படி இருதயங்களை நாங்கள் ஒரு சிலுவைக்கு முன்பாக தகப்பனே நாங்கள் நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக உதாசீனப்படுத்தாத படிக்க என்னிடமே பற்றுறுதியை நாங்கள் வளர்த்தக்காக மன்றாடும் தகப்பனே. திருச்சபையை காத்துக்கொள்ளும். திருச்சபையிலே இன்னும் பல இடங்களிலே நாமத்தை சொல்லுகிற பிள்ளைகளாக இந்த பற்றுறுதியானது இந்த சமுதாயத்திலே இன்னும் மந்தையில் சேராத ஆடுகளை இந்த ஆலயத்திலே கொண்டு வருவதற்காக ஓயாக காத்துக்கொள்ளும். எல்லா புதிய கட்டமைப்பும் ஆமென்.